अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। श्रुति सूक्तिमाला 32வது श्लोकम्। सत्यं क्षमा धृतिः अधिष्ठितिः आत्मबोधः सृष्टिः विराग तपसी मतिः ईश्वरत्वं न त्वद्वियन्ति न कदाचिदपैति धर्मः किं तत् न यद्भवति ते गुणसम्मतेषु। அதாவது பகவானிடத்துல பகசப்தத்தினால சொல்லப்படுற ஒரு 6 விதமான குணங்கள் எப்போதும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலே அவரை பகவான்னு சொல்றோம் அப்படிங்கிறது முன்னாடி நிரூபணம் பண்ணார். இப்ப இன்னும் சில விசேஷமான குணங்கள் பகவானிடத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் அது ஒட்டாது, இவரிடத்துலதான் அது பொருந்தும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சத்தியம், சத்தியம்னு சொன்னா நம்ம உண்மைங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா இந்த வியாக்கியாத்தா என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னா சத்திய சப்தத்துக்கு வேத வாக்கியம்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். சதி தர்மே சாது சத்தியம், சாது சத்தியம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி சத்தியம்ங்கிறது வேதம், அந்த வேத வாக்கியங்கிறது உன்னுடையதாக இருக்கு. அதே மாதிரி க்ஷமா, க்ஷமா அப்படின்னு சொன்னா ஒரு பொறுத்துக்க கூடிய குணம். யாராவது தப்பு பண்ணினான்னு சொன்னா சரி மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னா மன்னிச்சு விடுறது இருக்கே, இது பொறுத்துக்க கூடிய குணம். இதுவும் அதே மாதிரி திருதிஹி, திருதிஹின்னு சொன்னா உலகத்தையே தாரணம் பண்ணிட்டு இருக்கார், அந்த தாரணம் அதுவும் பகவானுடைய குணம். 4வது அதிஷ்டிதிஹி, அதிஷ்டித்தின்னு சொன்னா அந்தர்யாமியாக உள்ள இருந்துட்டு எல்லாரையும் நியமனம் பண்றது, இது அதிஷ்டானம்னு பேரு, அதிஷ்டிதிஹி. ஆத்மபோதா அப்படின்னு சொன்னா ஆத்ம சாட்சா்காரம், எப்போதும் ஆத்ம சாட்சா்காரத்திலேயே அவர் இருந்துட்டு இருக்கார், ஆத்மாராமரா இருந்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் சிருஷ்டிஹி, சிருஷ்டினா நமக்கு தெரிஞ்சதுதான், ஜெகத்தை சிருஷ்டி பண்றது. விராக தபசி, விராகங்கிறது வைராக்கியம். தபஸ் அப்படின்னா எஸ்ய ஞானமயம் தபகான்னு சொல்லியிருக்கு. ஞானமயம் தபகான்னு சொன்னா இந்த ஜெகத்தெல்லாம் நிர்மாணம் பண்ணா அவர் சும்மா ஆலோசனை பண்ணுவார், உடனே வந்துடும், ஜெகத் சிருஷ்டி ஆயிடும். அதுதான் அந்த தபஸ்தான். அதுக்கப்புறம் மதிஹி, மதிஹின்னு சொன்னா எல்லாம் கூர்மையா ஆலோசித்து பார்த்து அதுக்கப்புறம் அதே மாதிரி சிருஷ்டி பண்றார், அதனால இது ஆலோசனை. ஈஸ்வரத்துவம் அப்படிங்கிறது ஐஸ்வர்யம், பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கார். இப்பேற்பட்ட குணங்கள் எல்லாம் துவத்து ந வியந்தி, இந்த குணங்கள்லாம் உங்ககிட்ட எப்போதும் இருந்துட்டு இருக்கும், ஒரு காலத்திலையும் இந்த குணங்கள் உன்னை விட்டு விலகாது. இந்த குணங்கள் இல்லாம ஒரு க்ஷணம் கூட நீ இருக்க மாட்டேன். அதே மாதிரி ந கதாச்சி தபைதி தர்மஹா, தர்மமானது உன்னிடத்திலிருந்து என்னைக்குமே விலகாது, எப்போதுமே விலகாது. அதே மாதிரி கிம் தத்து யத் குணசம்மத்தேஷு தவ தே நபவதி. குணம் அப்படின்னு நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல குணங்கள் இருக்கு, அந்த குணங்கள்ல உன்கிட்ட இல்லாத குணம் உண்டா?
உங்ககிட்ட இல்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு குணத்தை காண்பிக்க முடியாது. அதாவது குணமானதாக இருந்தால் நிச்சயமா உன்கிட்ட அந்த குணம் இருக்கத்தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த 32வது ஸ்லோகம் சொல்லுது. வியாக்கியானம் ஆகிட்டு ஏவம் பகவத் சப்தஸ்ய பிரவருத்தி நிமித்தஸ்ய ஷாட்குண்யஸ்ய ஈஸ்வரைகாஸ்ரயத்துவம் உபபாத்திய. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்லோகத்துல பகவத் சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ பிரவருத்தி நிமித்தம் அது ஷாட்குண்யம். 6 குணங்கள், பகம்னு சொல்லக்கூடிய 6 குணங்கள் இருக்கணுமா. அந்த குணங்கள் ஈஸ்வரைகாஸ்ரயமாக இருக்கு. ஈஸ்வரனிடத்துலத்தான் வரும், சிவனிடத்துலத்தான் அந்த இது வரும், வேற எந்த தேவதைகளுக்கும் வராது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணிட்டு அநேகாமபி சத்தியாதி குணானாம் ததேகாஸ்ரயத்துவம் ஆக. இன்னும் 6 குணங்கள்னு மாத்திரமில்லை, 10 குணங்கள்னு எதெல்லாம் சொல்றோமோ அத்தனை குணங்களும் பகவானையே ஆசிரியத்து இருக்கு. அதாவது இவர்கிட்ட இருந்தா மற்றவாளுக்கு போகணுமே தவிர சுவாபாவிகமான இருப்பிடம், அந்த குணங்களுக்கெல்லாம் இருப்பிடம் பகவானே தான் அப்படின்னு சொல்றார். சதி தர்மே சாது சத்தியம் வேதவாக்கியம். சத் சப்தத்தினால இங்க தர்மத்தை வாங்கிட்டார். சத் சப்தத்தினால பிரம்மத்தையும் வாங்கிக்கிறது உண்டு. ததைவ சோமேதமக்ர ஆசீத் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல சத் அப்படின்னு சொல்லி தர்மத்தை வாங்கிட்டு இருக்கார். அந்த தர்மத்தை போதிக்கக்கூடிய ஒரே பிரமாணமாக இருப்பது வேதம். அதனாலதான் அதுக்கு சத்தியம் அப்படின்னு பேரு. அதுல இருந்து வருது. அந்த வேத வாக்கியம் இவருடைய குணமாக இருக்கான். அப்படின்னா என்ன? தத் கர்த்திருக்கத்வா தத் குணஹா இது உச்சியதே. இவர்கிட்ட தானே வருது. இவர் தானே வேத கர்த்தா, வேதத்தை ஆவிர்வாவம் பண்ணி வைக்கிறவர் சிருஷ்டியாதி காலத்துல. அதனால இது இவருடையது. அதனால அந்த வேதமே, வேத வாக்கியமே இவருடைய ஒரு குணம் அப்படின்னு அர்த்தமாட்டார். அதுக்கு அடுத்தது க்ஷமா, பக்த கிருத்த அபராத சகிஷ்ணுத்துவம். பக்தாள் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருப்பா, அந்த தப்பு நடந்ததுன்னா அந்த தப்பை சகிச்சுடுமா, மன்னிச்சு விடுவார். இவன் பக்தாளோ இல்லையோ பிரார்த்தனை பண்ணும்போது எத்தனை அபராதம் பண்ணாலும் அபராத சஸ்திரம் அணிக்கிறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டாக்க அதெல்லாம் க்ஷமிச்சுடுவார் சுவாமி. அதனால கமா அப்படிங்கிற ஒரு பெரிய குணம் சுவாமி கிட்ட இருக்கு. திருதிஹி, இதுக்கு அர்த்தம் என்ன பண்றார்? அப்பிரயத்தனேன பூதராதி தாரணம். மலையே தூக்குறதுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குறாருன்னு இல்ல, அனாயாசேன தூக்குறாரு. அனாயாசேன இந்த பூதராதிகளை கொண்ட மலைகள்லாம், அத்தனை மலைகள் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை தாரணம் பண்ணி வச்சுட்டு இருக்கார். அதனால திருதிஹி. அதிஷ்டிதிஹி சர்வ அந்தர்யாமிதையா அவஸ்தான். ஏத்தாத்மா அந்தர்யாமியமிருத்தா அப்படின்னு சொல்லி அந்தர்யாமி பிராமணத்திலே இந்த பரமேஸ்வரனே சர்வ பிராணிகளுக்கும் அந்தர்யாமியா சொல்லியிருக்கு. சர்வ ஜெகத்துக்கும் அந்தர்யாமியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருந்து அதுகளெல்லாம் நியமனம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதனால அதிஷ்டிதிஹி. ஆத்மபோதா, அதுக்கு ஒரு விசாரம் பண்ணி அர்த்தம் சொல்றார். ஸ்வசமவேத நித்திய ஸ்வஸ்வரூப ஜானம். சாதாரணமா ஆத்ம ஜானின்னு நம்ம சொல்லுவோமே, அவனுக்கும் ஆத்மபோதம் இருக்குதா இருக்கு. ஆனா சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய ஆத்ம ஜானங்கிறது வித்தியாசப்படுறது. என்ன வித்தியாசப்படுறது? இந்த ஆத்ம ஜானி சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் எல்லாத்தையும் பண்ணி அந்த சாதனங்கள்னாலே ஆத்ம ஜானத்தை சம்பாதிக்கிறான். ஆனா சுவாமி இடத்துல அந்த ஆத்ம சாட்சா்காரங்கிறது நித்திய ஜானம், சிரவண மனநாதிகள் பண்ணி வந்ததில்லை. ஸ்வசமவேத நித்திய ஜானேனா, சுவாமி இடத்துல எப்போதும் இருக்கக்கூடிய அந்த நித்தியமான ஞானம் இருக்கே, அந்த ஞானமே அவருக்கு ஸ்வஸ்வரூப ஞானமாக இருக்கு. அவருடைய ஆத்ம ஞானங்கிறது வேற ஒரு சாதனங்கள்னால பிறந்தது கிடையாது. மற்ற ஞானிகளுக்கு அவன் சாதனம் பண்ணணும், அந்த சாதனம் அவனுக்கு பலத்தை கொடுக்கும், ஞான ரூப பலத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இல்லை. ஈஸ்வர ஜானஸ்ய நித்தியத்வேன அபலத்வாத். ஈஸ்வர ஜானம் அது நித்தியம்.
அது ஒரு பலம்னா ஒரு சாதனத்தினால உண்டாக்கக்கூடியது இல்லை. அதனால ஸ்வசமவேத நித்திய ஞானேனன்னு அர்த்தம் பண்ணினார். மற்றவாளுக்கு ஞானம் சாதன சாத்தியமா இருக்கு, அது சரியா வரும். ஆனா இவருக்கு சாதன சாத்தியமாக இல்லாததுனால நித்திய ஞானம் தான் அந்த போதம். அவருக்குள்ள ஆத்மபோதமானது நித்தியமா இருக்கக்கூடிய ஆத்மபோதம்னு சொல்லணும். நித்தியத்வேன அபலத்வா ந பிரமா அத ஏவ பிரமாணம் நபவதி. இது நித்தியமான ஞானம் இருக்கே, இத பிரமாணம் சொல்ல முடியாதான். ஏன் பிரமாணம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா, இது ஒரு பிரமாணத்தினால உண்டானது இல்லை. நமக்கெல்லாம் பிரமாத்மகமான ஞானம் பிரமாணத்தினால உண்டாகிறது. பிரத்யக்ஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்திரியங்களினால வந்திருந்தா அதை நம்ம பிரத்யக்ஷ ஞானம்னு சொல்றோம். அது பிரமாணத்தினால வரக்கூடிய ஞானமாக இருக்கு. ஆனா சுவாமியை பார்க்கறச்ச அவருக்கு எப்படி சொல்லிருக்கு? அவருக்கு பிரமாணத்தான வரல. அபாணிபாதோ ஜவனோ கிரஹீதா பஷ்யத்ய சக்ஷு சசிருணோத்ய கர்ணஹா. பஷ்யத்தி அச்சக்ஷு, அவரெல்லாம் பார்த்துட்டு இருக்கார், ஆனா கண்ணால பார்க்கல. அவர் பார்க்கறதுக்கு கண்ணுங்கிற சாதனம் வேண்டாம். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு, நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா காது இருக்கான்னு கேட்டா காது இல்லை, அவருக்கு காது வேண்டியதில்லை. அதனால காதே இல்லாம அவரால் கேட்க முடியும். ஆக நமக்கு இந்த சாதனங்கள்லாம் இருந்தா தான் பார்க்க முடியும், கேட்க முடியும். ஆனா சுவாமிக்கு இது வேண்டாம், நித்திய ஞானமாக இருந்துட்டு இருக்காரு. அதனால சாதன சாத்தியமா இல்லாததுனால இது பிரமாணஜன்ய ஞானமாக எடுத்துக்க முடியாது. பிரமாணஜன்ய ஞானம் ஆகாததுனால இது பிரமாணம் சொல்ல முடியாது. கரணம்னு சொல்லலாமான்னா அதுவும் முடியாதுன்றார். பிரமாணம் நபவதி அகரணத்வாத். இப்ப இது பிரமாணம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது கரணம் இல்லை. கரணத்தினால உண்டான ஞானம் இல்லை, பிரமாவுக்கு கரணம்னு இது சொல்றதுக்கு இல்லை. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறான். அத ஏவ ததாஸ்ரய ஈஸ்வரோ ந பிரமாதா இது சேத். இந்த ஈஸ்வர ஞானத்திலேருந்தே கேள்வின்னு வச்சுடணும். ஈஸ்வர ஞானம் நித்தியமாச்சே, அது பலம் இல்லையே, அது எப்படி பிரமாவாகும்? அது பிரமாணம்னு சொல்ல முடியாது. இப்ப பிரமா இல்லைன்னு சொன்னா ஈஸ்வரனை பிரமாத்தான்னு சொல்ல முடியாதே அப்படின்னு கேள்வி. பதில் என்ன சொல்றார்? இது சேத்னா சமீச்சீன அனுபவத்வேன ஈஸ்வர ஜானஸ்ய பிரமாத்வம் வியவஸ்திதம். ஈஸ்வர ஜானம் பிரமா இல்லை அப்படின்னு சொல்லாதே. ஏன்னா எந்த ஞானத்துக்கு விஷயம் சரியானதாக இருக்குமோ, பாதித்தமாக இல்லாததாக இருக்குமோ அந்த ஞானம் பிரமா. அது எதுலேருந்து உண்டாகிறதா இல்லையாங்கன்னு பார்க்க வேண்டாம். விஷயம் சரியா இருந்ததுன்னா ஞானம் பிரமா. சமீச்சீன அனுபவத்வேன யதார்த்தமான அனுபவமா இருந்ததுன்னு சொன்னால் அது பிரமா. இதுதான் பிரமா. பிரமா கரணம் து நபவதி. பிரமாயா சம்பந்த பிரமாத்துவருக்கு பிரமாயா சம்பந்த இல்ல, பிரமா கரணம் து நபவதி. அதோட நிறுத்திக்கணும். பிரமாயா சம்பந்த பாவா ததாஸ்ரயஸ்ய ஈஸ்வரஸ்ய பிரமாதிருத்வே நகாச்சித் க்ஷதி. பிரமாணம்ங்கிறதுல பிரமா கரணம் இல்லை அப்படின்னு சொன்னதை நான் ஒத்துக்கிறேங்கிறேன். ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆத்மபோதம் இருக்கே, அந்த ஆத்ம ஜானமானது பிரமா இல்லைன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன், அது பிரமாதான். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயம் கரெக்டா இருக்கு, சரியானதாக இருக்கு, சமீச்சீனமா இருக்கு. ஆனா அவருக்கு இந்த ஞானம் பிரமா கரணம் ஆகலே அப்படின்னு சொன்னா அது சரி, பிரமா கரணமாக வேண்டாம். ஆனா இந்த பிரமாவுக்கு ஆசிரியமான அவர் பிரமாத்தா ஆக முடியாதுன்னு கேட்டா தாராளமாகலாம். நீ அது பிரமாவா இருந்தால் அந்த பிரமாவோடு எப்போதும் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன், அதுக்கு ஆசிரியமான அவர் அவசியம் பிரமாத்தாவாக முடியும். அதுல எந்த பாதகமும் கிடையாது. நகாச்சித் க்ஷதி. ஏவந்தர்ஹி ஈஸ்வரஸ்ய ததாசிரயத்வேன பிரமாத்திருத்வமேவ ந பிரமாணத்துவம் இது சேத்துன்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஈஸ்வரனை பிரமாவுக்கு ஆசிரியம் அப்படிங்கிறதுனால பிரமாத்தான்னு சொல்லலாம். பிரமாத்தானா யாரு? யாருக்கு பிரம வருதோ, பிரம இருக்கோ, பிரமாவுக்கு யாரு ஆசிரியமாக இருக்காரோ அவர் தான் பிரமாத்தா. அப்ப ஈஸ்வரன் இடத்துல அவருடைய ஞானத்தை பிரமான்னு சொல்லிட்டோம்னால் அப்ப அந்த பிரமாவுக்கு அவர் ஆசிரியமானத்தாலே ஈஸ்வரன் பிரமாத்தா அப்படின்னு சொல்லலாம். அது ரைட்டு, பிரமாத்தா ஆகலாம்.
ஆனா ஈஸ்வரனை பிரமாணம்னு சொல்ல முடியாது போல இருக்கேன்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்றார், நான் பிரமாயாக அயோக வியவச்சேதேன சம்பந்தஸ்ய வித்யமானத்வாத். அது வேண்டாம், சுவாமிய பிரமாணம்னு சொல்ல முடியும். தன்மையே பிரமாணம்னு சிவஹா அப்படின்னு உதயநாச்சாரிய சொல்றார். அவரை பிரமாணம்னு சொல்லாமா? எப்படி சொல்லலாம்னு கேட்டா, பிரமா கரணம்னா என்ன? கரணம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எதுக்கு உத்தர காலம் அவசியம் பல சம்பந்தம் ஏற்படுறதோ அதுதான் கரணம். பலாயோக வியவச்சின்னம் காரணம் கரணம் அப்படின்னு சொல்லுவா. எது வந்தாச்சுன்னா அடுத்த க்ஷணத்துல நிச்சயமாக பலம் இருக்குமோ, பலம் வராமல் போகாதோ, அதுதான் அந்த கரணம். பல அயோக வியவச்சின்னம் காரணம்னு சொல்லுவோம். இப்ப ஈஸ்வரன் இடத்துல இந்த அவருடைய ஆத்ம ஞானம்ங்கிறது எப்போதும் இருக்கு, இது இல்லாம போனதே கிடையாது. ஆகையாலே பலத்துக்கு அயோக வியவச்சேதம் இருக்குங்கிற காரணத்தினாலே இவரை பிரமாணம் அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. பிரமா நித்யாவா பவத்து அனித்யாவா பவத்து, பிரமா நித்தியமா இருந்தாலும் சரி அனித்தியமாக இருந்தாலும் சரி, அது இவர்கிட்ட அவசியம் இருக்கு அப்படின்னு தீர்மானம் ஆச்சுன்னு சொன்னால் அவரை பிரமாணம்னு சொல்றதுல தப்பு கிடையாது. தர்ஹி பிரமீயத்தே அனேன இதி பிரமாணம் பிரமிணோதி இதி பிரமாதா இதி காரக சப்தத்துவம் அனயோஹ கதம் இதி சேத். பிரமாணம் அப்படின்னு சொல்லுவா, பிரமாதா அப்படின்னு சப்த பிரயோகம் பண்ணுவா. ஈஸ்வரனை பிரமாதா அப்படின்னு நான் சொல்லணும்னு சொன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? பிரமிணோதி இதி பிரமாதா, இது கர்த்தாவை சொல்லக்கூடியதாக இருக்கான். பிரமீயத்தே அனேனேதி பிரமாணம், பிரமாவுக்கு சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தம். அப்ப ஈஸ்வரனை பிரமாணம்னு சொல்றா, பிரமாதான்னு சொல்றா. இப்படி சொல்றதா இருந்தா இந்த பிரமாண சப்தமும் பிரமாத்திரு சப்தமும் காரக சப்தமாக இருக்கு. காரக்கான்னு இருக்க வேண்டியது ஒரு கா விட்டு போச்சு. இது ஒண்ணு கரணக்காரகத்தை சொல்றது பிரமாணங்கிற சப்தம், பிரமாதாங்கிற சப்தம் கர்த்திருக்காரகத்தை சொல்றது. ரெண்டுமே காரகம். இது ரெண்டுமே எப்ப காரகமாகும்னா அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரமான்னு சொல்லக்கூடிய ஞானம் இருக்கே, அந்த ஞானம் இந்த காரகங்கள்னால உற்பத்தியானதாக இருக்கணும். இப்ப அவருடைய ஞானத்தை நித்தியம்னு சொல்லிவிட்டா ஈஸ்வரன் அந்த ஞானத்துக்கு எந்த காரகமும் இல்லை, கரணக்காரகமும் இல்லை, கர்த்திருக்காரகமும் இல்லை. அப்ப இவரை எப்படி பிரமாணம் அப்படின்னு கரணக்காரகமாகவும் பிரமாதா அப்படின்னு கர்த்திருக்காரகமாகவும் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, நான் ஏ தஸ்ய வியுற்பத்தி மாத்திர நிமித்தத்வாத். பிரமாணம்ங்கிறதுக்கு பிரமேயத்தே அனேனேத்தின்னு நீ சும்மா அந்த சப்தத்துக்கு வியுற்பத்தி சொன்ன, எவ்வளவுதான். பிரமிணோதீதி பிரமாதான சப்தத்துடைய வியுற்பத்தி மாத்திரம், அதே அதுக்கு அர்த்தம்னு சொல்லக்கூடாது. எப்படின்னு சொன்னா கௌஹுன்னு இருக்கு, இந்த கௌஹுங்கிறதுக்கு கச்சதி இது கௌஹு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம் தாத்துவுக்கு கமேர் டோஸ் பிரத்தியம் இந்த சப்தம் நிஷ்பத்தி ஆகுதுன்னு வியாக்கரணத்துல சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இது விற்பத்தி மாத்திரம்தான். இது போர்ச்சதான் இது உட்கார்ந்து இருந்தது, விசிராந்தியா உட்கார்ந்து இருக்கு மாடுன்னா அப்போ கௌஹு இல்லைன்னு சொல்ல முடியுமா? கச்சதீதி கௌஹுங்கிறது அப்ப வருமா? ந கச்சதி உட்கார்ந்து இருக்கும் போது. அதனால கச்சதீதி கௌஹுங்கிறது அந்த கோசப்தத்துக்கு ஒரு விற்பத்தி காமிக்கிறது. பிரகிருதி பிரத்ய விபாகம் பண்ணி இந்த தாத்துக்கு இந்த பிரத்தியம் வச்சா இந்த சப்தம் வருது அப்படின்னு காமிக்கிறதுக்காக சொன்னதே தவிர அந்த அர்த்தத்தை நாம லோக பிரசித்தமான அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும். நின்றுட்டு இருந்தா கவு இல்லை, நடந்துட்டு இருந்தா கவு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதனால இது வியுற்பத்தி மாத்திர நிமித்தம். நீ வியாக்கரணத்தை கொண்டு இது சப்தத்துக்கு விற்பத்தி சொல்றதே தவிர அந்த அர்த்தத்துக்கு வியாக்கரணம் பிரமாணம் கிடையாது. அந்நதா அஸ்மதாதிஷ்வபி சர்வத்திர சுவாதந்திரியாபாவாத் பிரமாத்திருத்வ விவகாரோ ந ஸ்யாத் இத்யலம் அதிவிஸ்தரேன. இந்த விற்பத்தி அப்படியே வச்சுட்டோம்னு சொன்னா நாம கூட பிரமாத்தா ஆக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா பிரமாத்தான்னு அந்த கர்த்தரத்துல திருச்சிப்பிரத்தியும் வந்திருக்கு. கர்த்தா யாருன்னு கேட்டா பாணினிஷ சுதந்திர கர்த்தா. இன்னொருத்தனுக்கு அதிகமா இல்லை, சுதந்திரமா இருந்தாதான் கர்த்தாவான். அப்ப நாமெல்லாம் ஆக முடியுமோ? நாமெல்லாம் பல பேருக்கு சுதந்திரமா இல்ல பரதந்திரமா இருக்க முடியாது இருக்கு. அப்ப அப்படி இருக்கிறச்சே சுதந்திர கர்த்தாங்கிறது நமக்கு ஒட்டாது. அப்போ பிரபாத்திருத்தம் நமக்கும் இல்லை அப்படின்னு வரும். யாருமே உலகத்துல பிரபாத்த ஆக முடியாது.
ஏன்னா ஒருத்தரும் இல்லைன்னு சொன்னா ஈஸ்வரனுக்காவது அவன் கட்டுப்பட்டு தான் ஆகணும். பராத்து தச்சுருத்தே அப்படிங்கிற நியாயத்தினாலே இவன் எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு பிரேரகனாக ஈஸ்வரன் இருந்துட்டு இருக்க. ஆக அவருக்கு அதீனமா இருந்துட்டு தான் வேலை செய்யறான். அப்படி இருக்கும்போது சுதந்திரம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருக்குமே யோகியத்தை இல்லைன்னு ஆயிடும். ஆகையால பிரமாத்தான ஒத்துருமே இல்லைன்னு சொல்லணும். அதனால வியுற்பத்தி சொல்றது பிரமணோத்தி பிரமாத்தா பிரமேயத்தை அணிநேதி பிரமாணம் இப்படி சொல்லிக்கோ, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அர்த்தம் அப்படியே வச்சுக்கணும்னு வச்சுக்காது அப்படின்னு சொல்லி இந்த விசாரத்தை முடிச்சார். சிருஷ்டிஹி, சிருஷ்டிங்கிறதுக்கு ஜெகன் நிர்மாதிருத்வம், இது ஒரு குணம். நானும் சிருஷ்டி விதாத்து கிருத்தியம் இதுக்கே. இங்க உடனே சட்டன் ஒரு கேள்வி கேட்கிறான். சிருஷ்டி பண்றது இந்த பிரம்மா இல்லையோ? ஈஸ்வரனா சிருஷ்டி பண்றாரு, பிரம்மா தானே அந்த காரியத்தை பண்றதுக்கா இருக்கார். அப்படி என்ன விதாத்துரபி சாட்சாத் விதாத்தா சைவ. ஆமா பிரம்மாதான், ஆனா இந்த சிவன் பிரம்மாவுக்கு பிரம்மாவாக இருக்கார். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மாதிரி அந்த விதாத்தாவுக்கு விதாத்தா. விதாத்தா மற்றவாளெல்லாம் சிருஷ்டி பண்றார் அப்படின்னு சொன்னா விதாத்தாவே சிருஷ்டி பண்ணக்கூடியவராக இவர் இருக்கார். அதனால இவருக்கு சிருஷ்டிகர்த்தான். அதுக்கு என்ன பிரமாணம் கேட்டா மகோபனிஷதி ஸ்ரூயத்தே தசாச்ச மகோபனிஷதி அதுல இருக்கான். பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி, பிரம்மாவே ஒரு அதிபதி, அவர் பிரம்மாவுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி. அதனால இது போறோம்ட்ட. விராகா வைராக்கியம், வைராக்கிய சம்பன்னர். தபஹா ஜெகன் நிர்மாணே அவ்யாஹத சங்கல்பா. ஜெகத்தை நிர்மாணம் பண்ணணும்னு நினைச்சுட்டா உடனே நடந்து போயிடும். அவருடைய சங்கல்பத்துக்கு வியாகதி கிடையாது. அதாவது சங்கல்பம் பண்ணி நிறைவேறாததாக கிடையாது. அதான் அவ்யாஹத சங்கல்பா. இந்த விஷயம் வாயவிய ததுக்தம் வாயவிய சம்ஹிதாயாம் வாயு புராணத்துல இருக்குங்கிறார். என்ன இருக்கு வாயு புராணத்துல? பிரகிருத்யவஸ்தாபி ச காரணானாம் யாச்ச ஸ்திதிஹி யாச்ச புனః பிரவருத்திஹி தத் சர்வம் அப்ராகிருத வைபவஸ்யன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். பிராகிருத வைபவஸ்யன்னு இருக்கு. தத் சர்வம் அப்ராகிருத வைபவஸ்ய சங்கல்ப மாத்திரேண மகேஸ்வரஸ்ய. தத் சர்வம் அப்ராகிருத்தன்னு போட்டு இதான் தேவலை. இல்லைன்னா ஒரு எழுத்து குறையிறது. அதாவது பிரகிருத்யவஸ்தாபிச்ச காரணானாம் யாச்ச ஸ்திதிஹி யாச்ச புனః பிரவருத்தி. இந்த காரணங்கள்லாம் பிரகிருதி ரூபமாக இடத்துல இருக்கு. அப்புறம் அது இருக்குன்னு சொல்ற ஸ்திதி இருக்கு. பிரகிருதி அவஸ்தானா அது உண்டாகிறதுக்கு முன்னாடி உள்ள நிலை, அப்புறம் இருக்கிற நிலை, அப்புறம் மறுபடியும் உண்டாகிற நிலை. தத் சர்வம், இந்த நிலைகள் அத்தனையும் யாருடைய சங்கல்பத்தால் நடக்கிறது? அப்ராகிருத வைபவஸ்ய மகேஸ்வரஸ்ய சங்கல்ப மாத்திரேண பவதி. இந்த சிருஷ்டி ஸ்திதி சமாரம்பம் பொறுத்து எல்லாமே அவருடைய சங்கல்ப மாத்திரத்தால் நடக்கிறதா. அவருடைய வைபவம் எப்படின்னு சொன்னா இந்த பிரகிருதிக்கு உட்பட்டது இல்லை, அப்ராகிருதமான வைபவம் அப்படியே வாயுவை சமயத்தில் சொல்லியிருக்கு. அதனால சிருஷ்டி எல்லாம் இவர் பண்ற வேலைதான். அதாவது யார் சிருஷ்டி பண்ணாலும் அதை இவர் தான் பண்ணினார்னு, இவர் இல்லாம யாருனாலையும் பண்ண முடியாது. அதையவ ஏததபி நிரஸ்தம். இந்த மாதிரி சொன்னதால ஒரு சங்க போடுதான். கர்த்தாச்சே தத் பிரவருத்தியர்த்தம் விகாரீத்யாதி தூஷணம் கர்த்திருவம் த்விதம் புரோக்தம் சங்கல்பாத் காரணாதபி நஹி சங்கல்பமாத்திரேன குலாலை கிரியதே கடஹா. இங்க கிரிய கரணாதபின்னு இருக்கலாம்னு தோன்றது. காரணாதபி ஸ்தானத்துல சிவ சங்கல்பமாத்திரேன கரோதி சகலஞ்சகத்து இத்தியாதி. இங்க யாரோ சில பேர் கேள்வி கேட்பாளாம், இந்த ஜெகத்தை அவர் தான் நிர்மாணம் பண்ணாரா அப்படின்னா அவர் தான் கர்த்தா. சுவாமிய ஜெகத்துக்கு கர்த்தா அப்படின்னு சொன்னால் அவர் இந்த காரியத்துல பிரவர்த்திக்கிறதுனாலே அவருக்கு ஒரு விகாரம் ஏற்படும். அவர் நிர்விகாரமாக இருக்க முடியாது. சும்மா இருக்க முடியலையோ? ஜெகத்தை சிருஷ்டி பண்றேன்னு சொல்லி வேலை பண்ற, அப்ப கரோதி விகாரம் வந்துருதே. அதனால இப்படி எல்லாம் தூஷணம் பண்றா சில பேர். அந்த தூஷணங்கள்லாம் வராது. ஏன் வராதுன்னு கேளு. கர்த்திருவம் விவிதம் புரோக்தம். இந்த கர்த்திருவமே ரெண்டு விதமா இருக்கு. சங்கல்பா
கரணாதபி சங்கல்ப மாத்திரேன கர்த்திருத்தம். சங்கல்பம் பண்ணிட்டு கிரியாயா பண்ணி முடிக்கிறதுங்கிறது பண்றது இருக்கு, அது இன்னொரு கருத்து இருக்கு. சங்கல்ப மாத்திரத்தினால பண்ணக்கூடிய கருத்திருத்தம் அது பகவானுக்கு. இங்க மற்றவாள்லாம் சங்கல்பத்தினால சங்கல்பம் பண்ணா உடனே காரியம் நடக்காது, அப்புறம் பிரயாசமும் பண்ணணும். அதான் நகி சங்கல்ப மாத்திரேன குலாலை கிரியதே கடஹா. இந்த குலாலம் கடசிய கர்த்தா. இவன் கடம் வரணும் அப்படின்னு சங்கல்பம் கேட்டா கடம் வராது. கடம் வரத்துக்கு அவன் வேலை செய்யணும். ஆக சங்கல்ப மாத்திரத்தினாலே இவனுக்கு கடம் வராது. ஆனா சுவாமிக்கு சங்கல்ப மாத்திரேன ஜெகத் வரணும்னு நினைச்சார், உண்மை பண்ணல, அவன் ஜெகத் வந்துருத்து. சிவ சங்கல்ப மாத்திரேன கரோதி சகல ஜெகத்து ரீதியாது. அதுக்கப்புறம் விகாராதி தோஷம் வராதுங்கிறார். சமஸ்தோபாதி சூன்யாத் நிர்மலத்வாத் விகாராதி தோஷோ நாஸ்தி. அதாவது எந்த உபாதியும் அவருக்கு இல்லாததுனாலே நிர்மலமாக இருக்கார். உபாதி சம்பந்தப்பட்ட மலங்கள்லாம் ஒன்றும் சேரல. அதனாலதான் எந்த விகாரமும் கிடையாது சுவாமிக்கு. அப்ப கேட்டார், இவரை போய் இப்ப நிருபாதிகம்னு சொல்லிட்டா இவர் எப்படி ஜெகத்கர்த்தான ஏத்துக்கிறது? நிருபாதிகத்வா தஸ்ய கர்த்திருவம் நேஷ்யத்தே சேத். நிருபாதிகமான அந்த பரபிரம்மத்தை ஜெகத்துக்கு கர்த்தான காரணமாக சொல்ல முடியாதே அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்ல, கர்த்திருவ பிரதிபந்தகாத்யுபாதேர பாவாத் பிரத்யுத கர்த்திருவமேவேதி சர்வமனவத்தியம். இவர் ஜெகத்தை நிர்மாணம் பண்றதுக்கு, இவர் கர்த்தாவாகிறதுக்கு பிரதிபந்தகம் கிடையாதுப்பா. கர்த்திருவ பிரதிபந்தகாத்யுபாதேர பாவம். ஆனா நம்ம ஒரு ஜெகத்தை நிர்மாணம் பண்ணேன்னு சொன்னாக்க நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா அது கர்த்திருவம் பண்றதுக்கு நமக்கு அவ்வளவு பிரதிபந்தம் இருக்கு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. தெரியாது, ஞானம் இல்லை, சகாயம் பண்ண முடியாது, இப்படி இருக்கு. ஆகையாலே நிருபாதிகமாக இவருக்கு கர்த்திருவம் கிடையாது. ஆனால் ஒரு சோபாதிகமா வச்சுட்டோம்னா கர்த்திருவம் உண்டு. இவ்வளவுதான். அப்பவும் கர்த்திருவம் இவருக்கு தான், உபாதிக்கு இல்லை. ஏன்னா கர்த்திருவ பிரதிபந்தகம் எது இருக்கோ அதை நிவர்த்தி பண்றது, அது இல்லை இவருக்கு. பிரத்யுத கர்த்திருவம் ஏவா. கர்த்திருவம் வராம போறதுக்கு காரணம் இல்லைன்னு சொன்னா அவரை கர்த்தான்னு சொல்லிவிடலாம். அதுக்கப்புறம் மதிஹி காரியாலோசனம். மத்தினா சூக்ஷ்மம் விசாரிச்சு பார்க்கறது. இந்த மாதிரி இந்த நிர்மாணம் பண்ணா, இந்த காரியம் பண்ணினா அதனால என்ன வரும், என்ன கஷ்ட நஷ்டங்கள் உண்டு, எல்லாம் தெரியும். ஈஸ்வரத்துவம் ஈசிதா, ஐஸ்வர்யம், ஈசிதாவாக இருக்கா. ஏதானி துவத்தா ந வியந்தி ந கச்சந்தி. இதெல்லாம் குணங்கள் இல்லையா? இந்த குணங்கள்லாம் உன்னிடத்தை விட்டு விலகிறதே கிடையாது. அதாவது எப்போதும் சுவாமி இடத்துல இந்த குணங்கள்லாம் இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி தர்ம இது அணிமாத்தியஷ்டகம். தர்மஹா உங்ககிட்ட இருந்து விலகிறது இல்லைன்னு ஸ்லோகத்துல இருக்கு. ந கதாச்சித் அபைதி தர்மஹா. அது அந்த தர்மம் கூட துவத்தஹா ந அபைதி ந வீஜ்யதே. உங்ககிட்ட நிரந்தரமா இருக்கே தவிர அது விலகிறதே இல்லை. அதே மாதிரி குணசம்மதேஷு குணத்வேன சம்மதேஷு. குணம் அப்படின்னு எல்லாரும் ஏத்துண்ட குணங்கள் இருக்கே, நல்ல குணங்கள், அதுல யத் தே நபவதி நாஸ்தி கிந்தத்து. அந்த குணங்கள்ல உன்னிடத்துல இல்லாத குணம் எது? ஒண்ணு கூட இல்லை. அதாவது உன்கிட்ட இல்லாத குணம்னு ஒன்ன கூட சொல்ல முடியாது. அப்படின்னா எல்லா குணங்களும் உன்னிடத்துல இருக்கு. சர்வே குணா ஸ்தொய்யே வசந்தி தியர்த்தா. இதுவும் ததாபி புராண வச்சனம். இந்த விஷயத்திலையும் புராண வச்சனம் இருக்கு. நாஸ்தி யத்யத் அகல்யாணம் தத்ததஸ்ய கதாச்சனா. இந்த ஸ்லோகமா வச்சுக்கணும். அகல்யாணம் அதாவது மங்களம் இல்லாதது எதுவோ அந்த மாதிரி ஒண்ணு கூட சுவாமிகிட்ட இல்லை. கல்யாணம் சகலஞ்சாஸ்தி. அகல்யாணம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. கல்யாணம்னு சொல்லக்கூடியது அத்தனையும் இருக்கு. சகலஞ்சாஸ்தி பரமாத்மா சிவோ யதா. அதனால்தான் அந்த சிவன் சொல்றோம் பரமாத்மாவை. அத்திர ஸ்லோகே விராக சப்தேன ஆமுஷ்மிக விஷய வைமுக்கியம் உச்சியதே. இந்த வைராகங்கிறது பகவான்கிற சப்தத்தை அர்த்தம் நிரூபணம் பண்ணும் போதும் வந்தது.
இங்கே இன்னொருத்தர் சொல்லியிருக்கார், ஏதாவது கொஞ்சம் அர்த்தத்துல வித்தியாசம் பண்ணணும்னு வியாக்கியாத்தா பண்றார். அதாவது இந்த ஸ்லோகத்துல வைராக்கியம்னு சொன்னா இனிமேல் அடுத்த ஜென்மாவில எனக்கு நல்லது வரணும் அப்படிங்கிற ஆசை இல்லாத ஆமுஷ்மிக பலபோக விராகமா அதை எடுத்துக்கணும். பூர்வ ஸ்லோகத்துல வந்தது அது என்னன்னு சொன்னா ராக விரகா. ராக விரக சப்தேன ஐஹிக விஷய வைமுக்கியம் உச்சத்தை. இகலோகத்துல தனக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிற ஆசை இல்லாம இருக்கிறது. ஆக மொத்தமா இகலோகத்திலும் ஆசை இல்லை, பரலோகத்திலையும் ஆசை இல்லை அப்படின்னு ஆச்சு. கொஞ்சம் அர்த்தத்தை வித்தியாசம் பண்ணி இப்படி வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, அதோ நபவுன ருக்கியம் இல்லைன்னா சொன்னத்தையே மறுபடியும் சொன்ன மாதிரி இருக்கேன்னு சந்தேகப்படுவார். அதுக்காக இப்படி வித்தியாசம் காமிக்க வேண்டியது. சத்யாதி குணானாம் ஈஸ்வர விஷயத்துவம் வாசஸ்பதி மிஸ்ரீரப்பி உக்தம். வாசஸ்பதி மிஸ்ரர் கூட இந்த குணங்கள்லாம் ஈஸ்வரனத்துல இருக்கு அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கார். எங்கன்னா அவர் பாவத்தில ஆரம்பத்துல மங்கள ஸ்லோகத்தை சொல்ல, ஷட்பிரங்கை ரூபேதாய விவிதைரவ்யைரபி சாஸ்வதாய நமஸ்குர்மஹா வேதாயச்ச பவாயச்ச. சிலேஷமா வேதத்துக்கும் சிவனுக்கும் ஒரே விசேஷணமாக போடுறார். வேதஸ்ய ஷடங்கானி சீக்ஷாதீனி பிரசித்தானி. வேதம் ஷடங்கம்னு சொல்லுவாளோ இல்லையோ, அது 6 அங்கங்கள். சிக்ஷா, கல்போ, வியாக்கரணம், நிருக்தம், சந்தோ, ஜோதிஷமிதி. இது பிரசித்தம். ஈஸ்வரனுக்கும் 6 அங்கங்களாம். அது என்னதுன்னு சொன்னா, சர்வஜதா, திருப்தி, அநாதிபோதா, ஸ்வதந்திரதா, நித்தியம் அலுப்த சக்தி, அனந்த சக்திஷ்ட விபோர் விதிஜ்ஞாஹ, ஷடாஹு ரங்கானி மகேஸ்வரத்தை. இதுக்கும் அங்கம்னு பேரு. சர்வஜத்தன்மை, திருப்தி, அனாதியான ஒரு தத்துவபோதம், அதே மாதிரி ஸ்வதந்திரம், நித்தியம் அலுப்த சக்தி, அவருடைய சக்திக்கு லோப்பமே கிடையாது, எப்போதும் சக்தி நிரம்பி இருப்பது, அனந்த சக்தி, அளவும் கிடையாது. இப்பேற்பட்ட 6 குணங்கள் இருக்கே, இதுக்கு அங்கம் அப்படின்னு பகவானுடைய அங்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 அங்கங்களை கொண்டவர் மகேஸ்வரன். அதே மாதிரி ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், தபஸ், சத்தியம், க்ஷமா, திருதி, திரஷ்டத்வம், ஆத்மசம்போதா, ஹ்யதிஷ்டாதிருத்வம் ஏவச்ச அவ்யயானி தசைதானி நித்தியம் திஷ்டந்தி சங்கரே. இப்ப சொன்னது காட்டிலும் ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், தபசு, சத்தியம், க்ஷமா, திருதி, திரஷ்டத்வம், ஆத்மசம்போதா, அதிஷ்டாதிருத்வம், இந்த 10ஐயும் அவ்யயம்னு பேரு கொடுத்து சொல்லிருக்கு. முன்னாடி சொன்னது 6 அங்கம். இது விவிதீர் அவ்யயம்னு பேரு. இது எப்போதும் சங்கரனத்துல சிவனிடத்துல இருக்கிறதா இந்த 10 விஷயங்கள். அவ்யயானி குணானி, குணானின்னு போட்டிருக்கு. குணாக புராணேஷு பிரசித்தானி. இந்த அவ்யயம்னு இந்த இது இப்ப சொன்னது இருக்கே, இதுக்கு அவ்யயம்னு பேரு புராணத்துல கொடுத்துருக்கான். தஸ்மாத் சர்வ குணரத்னானாம் சிவ ஏவ ரத்னாகரா. குணங்கள்னு சொல்லக்கூடிய ரத்னங்களுக்கு இருப்பிடமாக இருப்பது, ரத்னாகரமாக இருப்பது சிவன்தான். ததுக்தம் ஔதாரிய வீரிய காம்பீரிய மாதுரிய மகராலய. மகராலயான சமுதிரம். ஔதாரியம் என்ன, வீரியம் என்ன, காம்பீரியம் என்ன, மாதுரியம் என்ன, இது எல்லாத்துக்கும் சமுத்திரமாக இருக்கிறவர் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக இந்த 32 ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இதோட வச்சு